பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் இங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் போனஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் Renocon Rapid Wall Panels. No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. அவங்கள கோட்டை விட்டு மறுக்கப்படுது. தோல்வி பயத்துல நம்ம கொடுத்த விசிலே தாறுமாறா சிந்திக வச்சுது, தலைக்கு பொருள வச்சுது. ஏன்னா இருந்தது இன்னும் ஒரு 60 நாள் அம்மா, அந்த 60 நாள் வரைக்கும் இலவசம் குத்துனுங்கிறாரு. அப்படின்னா என்ன பவன் பேண்டுக்காருனாரு. அதான் உண்மை. நீ பயப்படலாம் ஏன் கொடுக்குற நீட்டு பரவலையா தோப்பா வைக்கிற நீதான் ஆன மரமாச்ச, நீதான் அருவாளியாச்ச. ஏன் பயப்படுறோம்? அதுல எந்த விசில் சட்டம், மகனோடு கொடுத்த விசில் சட்டம், எதிராளியே ஓட விட்டது என் தலைவர் சொன்னாரு பாரு. அதுதான் எங்களுக்கு கொடுத்த மரியாதை. போடுமா விசில. இந்த தீய சக்தி ஸ்டாலின் சொல்கிறார், ஆட்சியிலே பங்கு கிடையாது தமிழ்நாட்டிலே. கொள்ளையடிகளை பங்கு வாங்கிக்கிறேன் சொல்லு. ஆட்சியில பங்கு இல்லை, ரைட்டு, ஓகே, அது உங்களுடைய இஷ்டம். கொள்ளையில் பங்கு கேட்கிறாங்க, அது எப்படி? உனக்கு நான் தமிழ்நாடு தப்பா போட்டா கொடுத்துருதா? நீ மட்டும்தானா பிறந்த? நான் என்ன பார்லிருந்து இந்த கொண்டு விட்டு கொடி போட்டான். என்ன நினைச்சுக்கிற எலரில் ரொம்ப புரியல. இதெல்லாம் தான் நம்ம தலைவர் ரொம்ப ஓட்டாம சொன்னாரு, நல்லா சொன்னாரு. ஆனா நம்ம தலைவர் அமைதியா இருந்தாலும் 2 வார்த்தை பலர் 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 4 சொல்லிடுறாங்க. அங்கதான் விஷயமாகுது. நான் 2 பேசினா கூட அது அவ்வளவு வெளிப்படாது. நம்ம தலைவர் 2 நிமிஷம் ஒரு வார்த்தை சொன்னா கூட உலகமே கை தட்டுக்குவேன், உலகமே கை தட்டுது. அவர் சொன்னாரு, அமைதி, அராஜகம், தில்லுமில்லு, ஏனெல்லாம் திமுக தீவிட்டு உலகு மாறுமா. ஏமா அவனுக்கு கொஞ்ச தூக்கமே போச்சு. கனவு காண நான் சொல்லி தரேனாரு. அவரை கட்டிய முடியும். அப்புறம் நான் வெட்டியதற்கு கனவு காண்றேன். அநீதி, அநீதினா என்னப்பா? ஒரு கேஸுக்காக ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒரு நியாயத்துக்காக ஒரு தம்பி போறாரு. அவரை உடனே என்ன ஏதுன்னு விசாரிக்கிறதில்ல. கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்க ஒரு பெரிய இடமா இருந்தா உடனே அவனை அச்சு சாமிச்சிருந்தா லாக்கப் டெத் பண்றதா? 36 பேர் அந்த மாதிரி பெண் இருக்காங்க. இதுதான் அநீதி, அராஜகம். சட்டவிரோதமா கல்குவாரி நடக்குது. பத்திரிகையாளர் போறாரு போட்டோ எடுக்க, அவரை மறுநாடி அச்சு படுக்க வச்சுட்ட. அச்சவன் சட்டை கீழ்ச்சின்னு போய் அவன் தான் என்ன அச்சான்றாயா? புள்ளையப்பா, புள்ளே பிறந்து புள்ளே வளர்ந்த பெண்ணே பிறந்தானே. இதுதான் தலைவர் சொன்னாரு. கரெக்டாக அவர் சொல்றாரு. தில்லு முள்ளு. இந்த தில்லு முள்ளு என்னன்னா திட்டு ஓட்டெல்லாம் வாங்கி முதலமைச்சராக உட்கார்ந்தது. திட்டு ஓட்டெல்லாம் வாங்கி முதலமைச்சரா உட்கார்ந்தாரு. மகள் 2026 கிடைச்சிடும். நமது சின்ன ஊக்கத்துல வேட்டி போட்டா கூட சொல்லணும். பாலும் கனவுல கூட சொன்னாரோ அப்படின்ட்டு. எனக்கு ஒரு கனவு, அடுத்த கனவு காணுங்கள். நான் ஒரு கனவு கண்டேன். நல்லா ஸ்டாலின் அவர்கள் தூங்கிக் கொண்டிருக்கிறார். துணை முதல்வர் வந்து எழுப்புறார். பாடி 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 எந்திரிக்கவில்லை. மௌனா
மாமா எந்திரிக்கவில்லை. அப்பா அப்பா அடே அப்பா சொன்னதுதான் தாமம். ஏந்து இன்னைக்கு அது வேண்டான என்ன கேள்வி கேட்கல. என்னுடைய கனவு அது. இன்னைக்குதான் வாழ்றதை கொண்டு வருகிறேன். என்ன பிரச்சனை பண்ண வச்சுக்கிற அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. எனக்கு கூட மனசுல ஒரு மாதிரி இருந்து நீதான் விசிலன்னு சொல்லிட்டு நானும் விசிலன்னு சொல்லுதுவா சொல்லிட்டு தூங்கிட்டாரா சொல்லிட்டு தூங்கிட்டாரு. அவங்க எதிராளி மனசுலயே நம்ம ஆழமா பதிஞ்சிட்டோம். அதுதான் விசில். இப்ப சமீபத்துல 3ஆம் ஆண்டு விழா நம்ம கட்சியினுடைய விழா நடந்தது. அதுல வேலுமுருகன் என்ற ஒரு பாடகரை கூப்பிட்டாங்க. அவரும் சபை நிறைய கட்சி பாடல், கொள்கை பாடல், இறைவன் மீது பாடல் பாடினார். அதாவது எல்லாருக்குமே அப்படிங்கிற உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம். அவங்க செய்யற தொழில் தான் தெய்வம் இல்லையா? அதுல மாற்று கருத்து இருக்கா? இல்ல, செய்யும் தொழில் தெய்வம். அந்த தெய்வத்துக்கு அவர் பாடும்போது தன்னை மறந்து வயப்பட்டு விட்டார். வயப்படுதல் என்பது ஐக்கியமாவதல். நம்ம கூட ஒரு கோயிலுக்கு போறோம், என்ன பண்றோம்? முதல்ல சுத்தா பண்றோம். ஒரு சாமி கிட்ட என்ன கேட்கணும் கேட்டுக்கோ, கம்பெனி பேசி வராதுன்னு சொல்லிடுவோம். யாருன்னா அது கூட வந்திருந்தா அங்க போய் நினைட்டு கையெடுத்து கண்ணை மூடி தியானம் பண்ணுவோம். நம்ம சுத்தி இருக்கிறத மறந்துடுவோம், சூழலை மறந்துடுவோம். அந்த சாமி கிட்ட போயிட்டு நமக்கு சாமிக்கு ஆர்குமெண்ட் மாதிரி பண்ணி இருப்போம். எல்லாம் சுத்தி வந்து உட்கார்ற கூட அதை பண்ணிட்டு இருப்போம். சில பேர் மேலே பண்ணுவாங்க, அதை பண்ணுவாங்க, வெளியே வந்து உட்காந்துட்டு பண்ணிட்டு இருப்பாங்க. அதுதான் வயப்படுதல். அது போல அந்த அண்ணா வேல்முருகன் வயப்பட்டுட்டார். அது அவர் தப்பே கிடையாது. சாமிகிட்ட வயப்பட்டாரு. அந்த இருக்கின்ற நம்முடைய அந்த பதவியர் அலுவலகம் அவருக்கு தேவையாக தெரிந்தது. நம்ம தலைவர் தெய்வமாக தெரிந்தார். என்ன பண்றாரு? மறந்துட்டாரு. சொன்னார், பனி எது, மழை எது, நதி எது, கடல் எது, பகலான நிலவேறு கருணையில் வருவது வருவாய் தளபதியே. அது எப்படி முருகனை வந்து தளபதி கூட பேசலாம்? மன்னிப்பு கடிதம் கொடுக்கணும். கீதையெல்லாம் சென்று தெய்வம் மனுஷரிடம் கீதை செய்கிறது. புலவர்கள் பாடல் எழுதுகிறார்கள். எப்படி மனிதன் வாழை போல தன்னை தந்து தியாகியாகலாம். போல வெளியை தரலாம். மனிதன் என்பவன் தெய்வமாகலாம். அந்த முறையில தான் நாங்க எங்க தளபதிய தெய்வமா, எங்க தொலை சாமியா, பணம் ஆபீஸ எங்க கோயில நினைக்கிறோம். எங்களுக்காக 2 பேரும் அதை நடந்து போயிட்டாரு. இவர் என்ன தப்பு நினைச்சு ஆர்குமெண்ட் பண்றத வாங்க தேவைப்பட்ட அட்ரஸ் தரம் பேசலாம். அதுதான், வேற எதுவும் நான் சொல்ல முடியாது. வாங்க, நானும் சொல்றேன். நாட்டு மக்களுக்கு ஒரு நல்ல செய்தி. 40 லட்சம் 3 ஆண்டு ஜெயிலு, 3 மாசம் ஜெயிலு, 25,000 தான் சொல்லு கட்டணம். ஒரே மாசம் அப்படின்னு திட்டுறாங்க. அதெல்லாம் வராது. மேல்முறையீடு நான் பண்ணுவேன். தமிழக சுந்தரப்பெண்ணை தாய்ச்சி இருக்கிறான். அவன் பேட்ல இருந்து வெளியே வரக்கூடாது. பேட்டு அப்படியே ஆடுவாங்க. மேல அவ்வளோ லீடர்ஸ் உட்கார்ந்து இருக்காங்க, கீழே அவ்வளோ லேடிஸ் உட்காந்துருக்காங்க. கொஞ்சம் கூட கூச்சம் இல்லாம அந்த மாதாரு மாரப்பைய மந்தக்காரி வெட்டப்பாரு எங்களை பார்த்து பேசுறது. கர்மா பொல்லாத்து எப்படியோ வச்ச ஆப்பு இன்னைக்கு அனுபவிக்கிறேன். எனக்கு அந்த ஆளை பார்த்தா பயணங்க. அந்த ஆர்டிஸ்ட் மாதிரி ஆட்டோல உட்காந்துக்கிறாங்க. யாருமே போலீஸ் ஸ்டேஷன்ல உட்கார வச்சாங்க. நானும் வெட்டி பார்த்துட்டானே வந்தேன். எல்லாம் உட்காந்துக்கிறாங்க. அப்படியே அந்த மனித குறைஞ்சு அந்த மூஞ்ச அப்படியே வச்சுக்கணும். சென்று ஜோத்தல எங்க போன மூஞ்ச வச்சுக்கணும். நம்ம பாத்ரூம்ல ஒரு எங்க போன ஜோத்தல வச்சுட்டோம் தெரியுமா?
நம்ம பாத்ரூம்ல எல்லாம் அந்த எஞ்சி இருக்கும் சொந்த எஞ்சி இருக்கும். ஏன்னா அது பாத்ரூம் டயர் வச்சு அந்த மாதிரி மேங்க வச்சுது எங்களை வந்து பேசுது, எங்களுக்கும் வாங்குது, நாங்களும் பேசுவோம். ஆனா எங்க தலைமை வந்து அனுமதிக்காது. அதனால நான் அதெல்லாம் பேச மாட்டேன். என் தலைமை எனக்கு அனுமதி கொடுக்கணும். கொடுத்தாதான் ஜாஸ்தி பண்ணுவேன் நானு. காதுல போடுவோம், பத்து விசில போடுவோம். விசில் கட்ட கூட பாப்பா. நமது சின்ன நேற்று நம்ம தலைவருக்கு வேறு கொடுத்தாங்க, செல்லூர் கொடுத்தாங்க, கடைசி அளவுன்னு கொடுத்தாங்க பாருங்க. அதான் எனக்கு ரொம்ப பிடிச்சது. என்னது நல்லா சொல்லுங்க. சாட்டை. இந்த சாட்டையை வச்சு என்ன பண்ணலாம்? நானாவிட்டால் அது நடந்து விட்டால் இந்த வேதனை பட மாட்டார். உயிருள்ளவரை ஒரு துன்பம் இல்லை, அவர் கண்ணீர் கடலிலே மாட்டார். சாட்டை அதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதுவும் என் தலைவர் கையில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த சாட்டை தன் கடமையை செய்யும். சட்டம் செய்கிறதோ இல்லையோ சாட்டை தன் கடமையை செய்யும் என்று சொல்லி பேச வாய்ப்பளித்த நமது பொதுச் செயலாளர் அவர்களுக்கும், இந்த மாவட்ட கழகத்தின் செயலாளர் அவர்களுக்கும், எனது மாவட்ட கழக செயலாளர் வடக்கு மாவட்ட செயலாளர் தளபதி சிவா அவர்களுக்கும், இந்த இளைஞர் அணிக்கும், இந்த மகளிர் அணிக்கும்